சின்ன மருமகள் நெக்ஸ்ட் வீக் நியூ பிரமோ தமிழ் செல்வி என் புருஷன் எந்த ஒரு தப்பு பண்ணல. நான் விஜயனா டாக்டர் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்த உடனே செக் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தமிழ் செல்வி சொல்றாங்க. தாமரை அவங்களுடைய அம்மா ஷாக் ஆகுறாங்க. நாங்கள் கிளம்புறோம். ஏன் டாக்டரை வர சொன்னோடனே இந்த அளவுக்கு கிளம்புறீங்க? என்ன பயம்? தப்பு பண்ணல தானே? தப்பு பண்ணாத நீங்க எதுக்காக இந்த அளவுக்கு பயப்படுறீங்க? பயப்படாது, தைரியமா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என் மாமா தான் தப்பு பண்ணாருன்னு சொல்றீங்கல்ல, அப்ப வரட்டும் டாக்டர். டாக்டர் வந்து செக் பண்ணி பார்த்தா எல்லா உண்மையுமே தெரிஞ்சிடும். அதனால கொஞ்சம் பொறுமையாரு தாமரைன்றாங்க. என் புருஷன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ எது தப்பு பண்ணல, உன் மேல நீ நம்பிக்கை வை. கண்டிப்பா வந்து நினைச்சது நடக்கும். அதனால நீ அது நடந்துரும் இது நடந்துரும், நீ ஏன் பயப்படுற? தைரியமா இருன்றாங்க. இதோ டாக்டர் வந்துட்டாங்கன்றாங்க. வாங்க டாக்டர், நீங்க தாமரை இதை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து தாமரை அவங்களுடைய அம்மா கிட்ட, அம்மா பயமா இருக்கு, பாத்துக்கலாண்டின்றாங்க. இதுல இருந்து தப்பிக்க முடியல தாமரை, நம்ம போய் தான் சொன்னோன்னு சொல்லிடலாமா அப்படின்றாங்க. செக் பண்ணி அசிங்கப்படுறதுக்கு சொல்லிடலாமா அப்படின்றாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் வேண்டாம்? என் புருஷன் தப்பு பண்ணாருன்னு தானே சொன்னீங்க, செக் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா செக் பண்றதுக்கு முன்னாடி உடனே சாவித்திரி போத நிப்பாடுங்க அம்மா, நாங்க போய் தான் சொன்னோம், சரி என் பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கேட்ட உடனே ராஜாங்கத்துடைய குடும்பம் எல்லாருமே வந்து பயங்கர ஷாக்கிங்ல இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய பிரமுல என்ன நடக்க போகுது, என்ன மாதிரியான பரபரப்பான திருப்பங்கள் வரப்போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.